நீங்கள் இனி அனுர அரசாங்கத்தோட சேர்ந்து செய்யுங்கொண்டு நான் சொல்லிப்பட்டேன் இல்லை இப்படித்தானே இப்போ அடுத்த உள்ளூராட்சி சபை வருது. உள்ளூராட்சி சபையில் 100க்கு 100 வீதம் ஓட் விழுந்து 22 சீட்டு நாங்கள் பிடிக்கிறேன்டா ஒன்றும் கட்டையில ரோட்டு. வணக்க மகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மட்டிவில் பண்டித்தலச்சி அம்மன் கோயிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வீதி ஒன்றில் வந்து நிற்கிறோம். இது இந்த ஊரில் இருக்கக்கூடிய கடைசி பகுதி. பக்கத்தில் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் பெரிய கேன், அதாவது தண்ணி வந்து நிறைய ஓடக்கூடிய ஒரு பகுதி. இங்கே வந்து சுற்றி அங்கே வயல்வெளி இருக்குது, அங்கே வந்து கொஞ்சம் குடும்பங்கள் வந்து இருக்கிறார்கள். ஸோ அதுக்காக வந்து வைத்தியர் உள்ளுக்குள்ளே இறங்கி வந்துருக்கிறார் இந்த வெள்ளத்துக்குள்ளே. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குரிய நிவாரண பொதிகளை வந்து கொடுக்குறதுக்காக. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி இங்கே நிலைமைகள் வந்து இருக்குதுண்டு. அப்போ அம்மாக்கே தெரியுது எல்லாரும். நன்றி அம்மா, நன்றி. என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன வேணும் வந்து பாருங்க. என்ன செய்யணும் அடிப்புறாங்க அம்மா பேச்சு அம்மா நாடி ஐயா என்ன திட்டத்தில் நினைச்சு வேறையா 52 வயது 46 வயது ஐயா. இப்போ எத்தனை நடந்தது? அவன் 95, அவன் 90 நடந்தது ஐயா. எங்கே நடந்தது? இருங்க அதில் இருங்க கொஞ்சம். ஒன்று தோணவன் ஐயா. உங்க அப்பாங்க அப்பாவுக்கு ஏதா ஐயா உண்டு மூணு விட்ட விட்டாங்க பழனி. இந்த உள்ளது இருக்க மாட்டேன். சரி சரி சரி. நீங்கள் மட்டும் இப்போ இங்கே இருக்கிறீங்க? நான் மகன் அந்த வீடுக்காரன் பழக்கிறேன். ஓ ஓ ஓ ஓ ஓ. இப்போ இந்த வீடு ஆட்ட இது மகன் மகன் 95 என்ன ஆனால் பிடிச்சாந்து நாங்கள் எல்லாம் சந்தோஷப்படுறோம். ஆனால் உங்களுக்கு தான் இந்த வேலையை தெரியுமே யோசிக்காங்க. ஆமாம் ஆமாம். சரி ஒன்றும் யோசிக்காங்கம்மா. சரி சரிம்மா வாரம் போட்டு நான் இன்னொரு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன்னா. சரி சரி. நாடாளுமன்றத்திலையும் போய் தலைவரை பற்றி கதைக்கிறேன். ஓ அப்போ எனக்கு அது சொல்ல தெரியல. ஏனென்றால் சில பேர் சொல்லணும்னா அங்கே போய் இனி அனுர அரசாங்கத்தோட சேர்ந்து மக்களுக்கு நன்மையில எடுத்து கொடுக்கணுமெண்டு அப்படி கதைக்கிறார்களுக்கு இந்த வேலை தெரியாதுமா. உங்களுக்கு தான் இந்த வேலை தெரியும். சில பேர் என்ன நீங்கள் இப்போ ஏன் திருப்பியும் தலைவரை பற்றினா அங்கே பாராளுமன்றத்திலேயே போய் சொன்னால் தலைவர் என்ற கடவுள் உங்களுக்கு விரும்பியோ விரும்பியோ கடவுள் தான் என்னடா செய்யணும் சிங்களத்திலையும் சொன்னான். அப்போ கணவர் வந்து சண்டை பிடிச்சவ என்னோட. இப்போ சிங்களாக்களே ஒத்துக்கொள்ளினோம். அது அவையண்ட விருப்பம். அவை யாரை கும்பிடுறேன் மாவீரர்களில் கும்பிடாது எங்கண்ட விருப்பம். அதை யாரும் மறக்கலாமா. எங்கண்ட பிள்ளைகள் நாங்கள் இப்போ அவை ஏற்றுக்கொண்டவை. கடைசியாக ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. அதில் சிங்களத்தில் நான் சொன்னான், உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரஸ்தவாதி என்ற அதாவது தீவிரவாதிகள். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணா அம்மா அக்கா தான் அங்கே மோசம் போனாங்க. அப்போ அதில் நீங்கள் என்ன தீவிரவாதியாக தான் நினைக்க போறீங்கன்னா நச்சுட்டு போகும்போது அதெல்லாம் நான் காதுட்டி மாடுதாவது தானே. ஆனால் எங்கள்ட மனசில் இப்போவே நல்லா விளங்கி கொண்டு நம்மம்மா அவைக்கு இல்லை அது அவையிட்ட மொழியில சொல்லிக்க அவைக்கு அது விளங்கும். எங்கே அரசியல்வாதிகள் அதை போய் சொல்றதும் இல்லை. இப்போ சில பேர் சொல்லி நம்ம சில வெளிநாட்டுக்காரன் சொல்லணும், தம்பி இப்போ நீ பழைய கதையை விட்டு போட்டு நீங்கள் நீ அனுர அரசாங்கத்தோட சேர்ந்து செய்யுங்கொண்டு நான் சொல்லிப்பட்டேன். இல்லை தலைவர் தான் 44,000 பேர் 44,000 பேர். நானும் அங்கே போய் நின்று கொண்டு அங்கந்த பக்கத்துக்கு மிஞ்சத்த பக்கத்துக்கு இந்த 15 வருஷம் மாதிரி ஆடினா தமிழருக்கு கிடக்கிற கடைசி நம்பிக்கையும் இல்லாமல் போயிடும். நான் அதை தெளிவாக சொல்லிக்கிறேங்க. இந்த வீட்டில் 4 அண்ணன் மேலே இருக்கணும், 4 அண்ணன் மேலே சொல்லுவீனா
தம்பி உதவி விட்டு போட்டு நீங்கள் நீ வடிவான பொலிட்டிக்ஸை செய்து சனத்துக்கு உதவி செய்ய முடியும். சனத்துக்கு உதவி செய்கிறதுக்கு வேறு மூளை இருக்கணும்மா. இது எங்கள் இதயத்தில் இருக்குது. அது நீங்கள் கத்தியால் குத்தி பிளந்தாலும் எங்களால் மாற்றிடாது. சரி, நன்றி அம்மாவா. சரி, எனக்கு எங்கள் அம்மா பார்த்த மாதிரி கிடக்கு. ரொம்ப சந்தோஷம் அம்மா. நன்றி 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 நன்றி. அந்த அவே இல்லை, நான் சில நேரம் ஜோதிக்கு நானுங்க அவன் ஜேகே அந்த இவர் ஒரு நாள் என்னோட மறைச்சவர் ஜிவாரியா இவர் மறைச்சு என்னோட யூடியூப்ல வீடியோ எடுத்தவர். ஆனரோட நீங்கள் என்ன கேட்குறீங்கண்டு என்ன சொன்ன உனக்கு ஆனரோட சொல்லு. இந்த வெயிலுக்கு இல்லை, மத்தியானம் 12 மணிக்கு எங்கண்ட ஒரே ஒவ்வொரு சகோதரமும் இதில் ஒரு வடி இதில் ஒரு வடி இதில் ஒரு வடியோட ரத்தம் போக கண்ணை மூடி இருப்பாங்க. ஞாபகம் இருக்கா உனக்கு? அந்த வீடியோ எடுத்து போயிடணும். உனக்கு ஞாபகம் இல்லை? அப்போ மெட்டாக்களுக்கு எல்லாருக்கும் அது இனி ஆன ஒரு அடிபாடு பண்ணிட்டேன் மாமண்டு. அதில் அங்கே நின்று அதில் ரத்தம் ஓட ஒருத்தன் கண்ணை மூடி இருப்பானല്ലോ. அது இன்றைக்காவது ஒரு நாளைக்கு எங்களுக்கு யாராவது ஒரு அவசியம் பிடிச்சு காத்துனேன். சிங்களவருக்கு கிளியராக சொன்னான், சுராண்டா இதுலையும் சூடு தலைவரை தெய்வம்ட்ட சொன்னதுக்காண்டி. நான் இங்கே தலைவரை பற்றி கதைச்சு போட்டு போய் அங்கே போய் மாறி கதைக்கிறாள். நான் இல்லை, அங்கே தனி சிங்களத்தில் மைக்கை பிடிச்சு சொன்னான், நீங்கள் என்னதான் செய்தாலும் தலைவர் தெய்வம் தான். அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கிடணுமாவே. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள தமிழாக்களுக்கு கஷ்டமாக கிடக்கு. எங்களோட தமிழாக்களில் கொஞ்சம் பேர் இருக்கு, நம்ம அவைக்கு கஷ்டமாக கிடக்குது தலைவரை பற்றி நாங்கள் திருப்பி கதைக்கிறது. ஆனால் சிங்களவன் ஏற்றுக்கொள்ள தொடங்கிட்டான். அது அவங்கண்ட விருப்பம், நாங்கள் தலையிடக்கூடாது. சிங்கள மீடியாக்களில் வீடியோக்கள் எல்லாம் கிடக்கு, உங்களுக்கு விளங்க தெரியாது. அது அவேண்ட விருப்பம். அவை யாரை கும்பிட்றது, எந்த கடவுளை கும்பிட்றன்ற அவேண்ட விருப்பம் என்று. உங்களோட பிள்ளை எல்லாம் உங்களுக்கு கடவுள் தான். எந்த உயிரில் உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் கதை மாறாது. அதான் நான். நன்றி அம்மா. சரி, ஓகே ஓகே, நன்றி அம்மாவா. ஓகே ஓகே. இருந்து நிவாரண பொருள் வந்து எடுத்துக்கொண்டு இருக்கணும். நடுவில் வந்து பாலம் போட்டு ஒரு கொட்டை மர குட்டிகளை வச்சு குட்டிகளை வச்சு மழை அதான் எப்படி நடந்து போனா பிள்ளைவே இல்லாத இல்லை. இது அது அப்படி அந்த வீடுக்காரர் கொடு. இல்லை இல்லை, எப்படியா அவன் பிடிச்சி பண்ணுவான். சரி, தேங்க்யூ. ரெண்டு டைம் காலை வைங்கோ, பிள்ளை இல்லாது ஒட்டுத்தராலையுமே இல்லாது. அவர் தான் போட்டது, கரண்ட் எல்லாமே தான் அவர் தான் போட்டது. அப்படி போய் கதைக்கிறது எங்களுக்கு முதுகில் தான் இல்லை. கதை பண்ணாங்க ரவிராஜன் வைஃபுக்கு ஒரு எவ்வளோ ஓட் வந்தது. வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகவும் கடைசி இடம் வந்து அப்படியே ஃபுல்லாக தண்ணி தான். இது வந்து ஒரு சின்ன பள்ளம் இல்லை, பெரிய ஒரு வாய்க்கால் வந்து. பழைய அரசியல்வாதி இல்லை, நல்லா தெரியும். நாங்கள் அரசியல்வாதி இல்லை, நாங்கள் முடிச்ச செய்கிறோம். காவச்சேரியின் ஹோட்டல் ஒரு தர கை வைக்கிறாரு. கரணி அமரசூரிய சொன்னா மீட்டிங்கில், பிஸ்னஸ் கமிட்டி மீட்டிங்கில், பிஸ்னஸ் கமிட்டி மீட்டிங்கில் சொன்னால் யாழ்ப்பாணத்தை பிடிச்சிடமாண்டு மைக்கேல் எக்ஸ்கியூஸ் மீ காவச்சேரியின் ஒரு இடமருக்கு போய் பாருங்க. ஒட்டு சரி, நன்றி ஐயாவா. என்ன பேர் சத்து? எங்கேம்மா வீடு? அந்த வீடு அதால் வந்துருக்கலாமே, இதுக்கால வரீங்க? இதுக்கு பின்னால் இருக்க வீடா? அந்த இல்லை நீலகரை பெயிண்ட் அடித்த வீடு தானே? எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? ரைட்னா பிள்ளை கொடுக்க கூட நான் மாட்ட தரேன். நான் வச்சுருங்க. இது ரெண்டு ஸ்கூலு நர்சரி போகிறவையா? ஸ்கூல் ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்கிறார்? கூலி வேலைக்கு என்ன? சரி, ஒரு வருஷம் பல்ல கடிச்சு கொண்டிருங்கோ. செய்வேன் நான் சரிக்கா. சரியா? சரி, படிக்கணும். ஓமா சரி, எச்சா பிள்ளை. சரி, ஓகேயா, பாராமா போயிட்டு. இல்லை, 1,70,00,000 இந்த ரோடு மாதிரி 10 ரோடு போட்டுடலாம். ஹாஸ்பிட்டலில் கொண்டு சாமான் போட்டுன்றாங்க, நாங்கள் கொண்டேயும் காணல. இப்போ பார்த்தா திருப்பி
திருப்பி கொண்டு வந்து பார்த்தா இப்போ திருப்பி எனக்கே கடிதம் பெறுது எவ்வாறு கண்டுபிடித்தீர்கள் திருப்பி தெரியப்படுத்தவும் அது போனா ஜாமான் இல்லைன்னா கண்டுபிடிக்கிறது வேண்டியது அந்த கடிதத்தை ரிப்ளை பண்ணாமல் நான் இன்கொயரிக்கும் போகவும் இல்லை டிடிஏக்காரோட கதை கொண்டு கொஞ்சம் வெளிநாட்டில் இங்கே அனுப்புகிறோம்னு போட்டு அங்கே அவள் திட்டினோம் கொஞ்சம் டிடிஏக்கார் நான் செய்வேன் நாங்களே சம்பவம் செய்வோம் சரி அப்போ சரி ஓகேயா மழை வரான்னு நினைக்கிறேன் அவங்க நம்மளோட ஊருக்கார் தானே அப்போ வருவாங்க என்னடா செய்யப்படுறீங்க வேலை செய்கிறீங்களா இல்லை என்ன செய்கிறீங்க என்ன வேலை செய்கிறீங்க இல்லை யாரை கேட்டாலும் மேசம் வேலையாண்டா இப்போ ஒன்றும் கட்டுற கட்டுமானம் மட்டும் நடக்கிறது தெரியலையடா வேலை கடை மாதத்துல வேலை கிடைக்கும் போகும் இது பாதரவத்தை இது வீரவாணி எல்லாம் சேர்த்து ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்வோமா இப்போ இல்லை ஒரு வருஷமாக செல்லும் ஓ இதெல்லாம் செய்வோம்டா இதெல்லாம் செய்வோம் ரோட்டெல்லாம் போடுவோம் நான் ஓ இதெல்லாம் உயர்த்தி காப்பர் போடுவோம் நாங்கள் போட்டு அந்த காணையில் கட்டுவோம் போர்டர் நம்ம சரி செய்வோம் ஒரு நாளைக்கு என்னடா இப்போ இப்படித்தானே இப்போ அடுத்த உள்ளூராட்சி சபை வருது உள்ளூராட்சி சபையில் 100க்கு 100% போட் விழுந்து 22 சீட்டு நாங்கள் பிடிக்கிறேன்டா ஒன்றும் கட்டையில ரோட்டு போடுறதா இல்லையான்னு டிசைட் பண்ணுறது எம்பி இல்லை உள்ளூராட்சி சபையில் தான் டிசைட் பண்ணுறது ஓ அப்போ உள்ளூராட்சி சபையில் இருக்கிறார்கள் வேறு கட்சி கொடுத்து விட்டீங்கன்னாடா இப்படி இருக்க வேண்டியான் சிரிச்சு கொண்டு பார்த்து நீங்கள் எலெக்ஷனுக்கு வேலை செய்து இப்போ உள்ளூராட்சி சபையில் நான் போட்டிட மாட்டேன் தானே உங்களில் யாரோ 22 பேர் தான் நிற்க போகிறீங்க அப்போ நீங்கள் யாரு ஓ அது அவனை போடுவேன் நாங்கள் அவனையும் போட்டு அவனோட சேர்த்து 22 பேர் போட இல்லை என்ன வேணும் அவன் தனி நின்று ஓ அப்போ நீங்கள் ரங்கி நின்று வேலை செய்து முழு வீடுகளுக்கு எல்லாம் போய் சொல்லி அடித்து எடுத்தால் தான் அதுக்கப்புறம் இந்த ரோட்டுக்கு போடுறதா இல்லை நீங்களே டிசைட் பண்ணலாம் உள்ளூராட்சி சபைக்கும் எம்பிக்கும் ஒரு சம்மந்தம் இல்லையா என்ன எம்பி ஆகி போட்டு உள்ளூராட்சி சபையில் சும்மா ஒரு பேச்சுக்கு என்பிபிக்கு கூட போட்டு விட்டுட்டீங்கன்னு வைங்கவன் அவன் சொல்லுவான் இந்த ரோடு போடல நான் இந்த ரோட்டை காட்டுறனோ அந்த ரோட்டை போடலான்னு சொல்லுவான் ஓ 2 பேரை செய்யணும் சரியா நான் எம்பி இல்லையாண்ணே சாவச்சேரி எம்எஸ் எம்பியான்னு ചോദിച്ചാ வேற மனம் பெறாது நான் சாவச்சேரி எம்எஸ் அண்ணே நான் சாய்களே அப்படி ஒரு ஃபீலிங் தான் சாவன் அது என் வீடு இப்போ அங்கே போய் கால் வலி போட்டு வரேன் சரி சரி ஓகே சரிடா இப்போ பயமாக கிடக்கு என்பிபி சொல்ல மாட்டாங்க இது எங்கிட்டே தான் பண்ண மாட்டா கத்தியால் ஊற்று பண்ண இருந்து பேர் நீ